வந்ததும் வராததுமா ஸ்டாலின் எடுக்க போகும் மிகப்பெரிய முடிவு. பாஜகவுடன் கூட்டணி. 2026 தமிழக சட்டசபை தேர்தல்ல ஆட்சியை இழந்த திமுக அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்படுது. கூட்டணியில இருந்த முக்கிய கட்சிகள் பெரும்பாலானவை வெளியேறிட்ட நிலையில திமுக பாஜக கூட கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த நிலையில 2029 மக்களவை தேர்தலை முன்னிட்டு ஸ்டாலின் மிகப்பெரிய முடிவு என்ன எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கறதுதான் தற்போதைய கேள்வி. தமிழக அரசியல்ல 2026 மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காரணம் தமிழக வெற்றி கழகத்தோட எழுச்சி. திமுக அதிமுக அப்படிங்கிற இருபெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆளும் கட்சியா பொறுப்பு ஏத்துக்குச்சு. எதிர்கட்சியாவும் ஆளும் கட்சியாவும் இருந்த அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு. அதே நேரத்துல ஆட்சியை இழந்தாலும் வலுவான எதிர்கட்சியா திமுக செயல்பட்டு வருது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளை விமர்சிக்கிறது, ஆலோசனை வழங்குறது அப்படின்னு திமுக பரபரப்பா இயங்கிட்டு வருது. அதே நேரத்துல ஆட்சி கவிழும் 6 மாசத்துல தேர்தல் அப்படிங்கறது மாதிரியான சில கருத்துக்கள் மட்டுமே திமுகவுக்கு எதிர்மறை விமர்சனங்களை பெற்று தந்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய அரசு செயல்பட குறைஞ்சபட்ச கால அவகாசம் வழங்கப்படணும் அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்படுது. அதே நேரத்துல திமுக கூட்டணியில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு மிக பெரும் கூட்டணி பலத்தோட இருந்த கூட்டணி உடைஞ்சிருக்கு. விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த மாதிரியானவை தாவேகா பக்கம் சாஞ்சிருச்சு. இந்த சூழல்ல 2029 மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராயிட்டு வரக்கூடிய நிலையில யார் கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இடையில தான் போட்டியே இருக்குது. கடந்த காலங்கள்ல அதாவது 1989 அப்புறம் 1996 வருஷங்கள்ல தேசிய முன்னணி, ஐக்கிய முன்னணி அப்படின்னு 3வது அணிகள் அமைஞ்சிருந்தாலும் காங்கிரஸ் இல்லனா பாஜகவோட ஆதரவு அந்த கூட்டணிகளுக்கு தேவைப்பட்டுச்சு. இதனால தேசிய அரசியல்ல 3வது அணிக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு வழங்கல அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இப்போதைக்கு திரிணாமுல் காங்கிரஸ், PRS, ஆம் ஆத்மி, ORS காங்கிரஸ் மாதிரியான மாநில கட்சிகள் அவங்களோட மாநிலத்திலேயே பெரும் பின்னடைவை சந்திச்சுட்டு வராங்க. அதனால திமுக இந்த கட்சிகளை ஒன்றிணைச்சு தேசிய அளவுல 3வது கூட்டணி அமைக்கக்கூடிய திட்டத்தை கைவிட்டுட்டதா சொல்லப்படுது. அதே நேரத்துல பாஜக கூட திமுக கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனா தற்போதைய அரசியல் சூழல்ல அந்த மாதிரியான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கிறதாவும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு காரணம் திமுகவோட முக்கியமான வாக்கு வங்கி. 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல ஆட்சியை இழந்தாலும் பல நகர்ப்புற அப்புறம் சிறுபான்மை மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற்றிருக்கு, இல்லனா வெற்றிக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. சென்னையில பெரும்பாலான தொகுதிகள்ல தோத்திருந்தாலும் அங்கேயும் தென் தமிழகத்தோட சில பகுதிகள்ல இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய தொகுதிகளை திமுக தன்னோட வாக்கு வங்கியா தக்க வச்சிருக்கு. திராவிட அரசியல், மதசார்பற்ற கொள்கை, முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் திமுகவோட முக்கிய ஆதரவு வட்டமா இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்போ பாஜக கூட கூட்டணி அமைக்கிறது திமுகவுக்கு சாதகமா இருக்காது அப்படிங்கறதால பாஜக கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவை ஸ்டாலின் எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. 2029 மக்களவை தேர்தல், வர இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லாம 2031 சட்டமன்ற தேர்தலையும் கணக்கில் வச்சுதான் திமுக தலைமை செயல்படும். இப்போதைக்கு கூட்டணி கட்சிகள் விலகி இருக்கிறது தற்காலிகம் தான் அப்படின்னு திமுக தலைமை நம்புது. இதுக்காக தேசிய அளவில் 3வது கூட்டணி, பாஜக கூட கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு 2029 தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் மாறும். அப்போ ஸ்டாலின் மிகப்பெரிய முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க.